ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்களோடு இருந்து உங்களை நடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கென்று வேதத்திலிருந்து ஏசாயாவின் புத்தகம் 49 அதிகாரம் 26 ஒரு பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர் பல விதங்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம்: கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான். He is the mighty one of Jacob. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாமத்தை உடையவர் என்ன செய்வார் என்று போட்டிருக்கிறது. அதே 49 அதிகாரம் ஏசாயா 26 உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை. எந்த சூழ்நிலையிலே இரண்டு விதமான பராக்கிரமத்தை குறித்து அந்த பகுதியில் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 25 வாசித்தால், உலகத்தில் பராக்கிரமமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை குறித்து நாம் வாசிக்கிறோம். த மைட்டி ஆஃப் த வேர்ல்டு. 26 த மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப் என்று இருக்கிறது. யாக்கோபின் வல்லவர். 25 பராக்கிரமம் பலவந்தன் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பக்கம் உலகத்திலே பராக்கிரமம் செய்கிற பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் யாக்கோபின் வல்லவராக பராக்கிரமம் செய்கிறாக கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கவனித்து திரும்ப அந்த பகுதியை வாசிப்பீர்களானால், இந்த உலகத்தில் பலவந்தன், உலகத்தில் பராக்கிரமம் என்ன செய்தானா, 25 சொல்லுகிறது: பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டவர்கள். A very sad situation. 24 சொல்லுகிறது: அப்படி உலகத்தில் பராக்கிரமனால் கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ, சிறைப்பட்டு போனதை விடுவிக்கக்கூடுமோ என்ற ஒரு கேள்வி 24 இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நாம் பார்க்கிற ஒன்று, அவர்கள் கொள்ளையிடப்பட்டதும் பறிக்கப்பட்ட சூழ்நிலையுமாய் இருக்கிறதை காண்கிறோம். ஏதோ ஒன்று அவர்கள் வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று சிறைப்பட்டு போயிருக்கிறது, கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. விடுவிக்கக்கூடாமல் இருக்கிற சூழ்நிலைகளை வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்கள் அநேகம். ஒருவேளை அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கூட அப்படி சிறைப்பட்ட, அப்படி விடுவிக்கக்கூடாமல் இருக்கிற பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்படி சிறைப்பட்டு போனதை விடுவித்து மீட்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். He will restore your possession. உங்களுக்கென்று இருந்ததை, சிறைப்பட்டு போயிருக்கிறது, உங்களுக்கென்று இருந்ததை யாரோ கொள்ளையிட்டு இருக்கிறார்கள். வருத்தத்தோடே, பாரத்தோடே, கவலையோடே இப்பொழுது இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை மீட்பார். உங்களுடையதையும் மீட்பார், உங்களையும் மீட்பார். வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனவர்கள். பிரியமானவர்களே, விடுவிக்கிறது நம்முடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய மகா பெரிய வேலையாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. He will redeem.
அவர் மீட்டு கொள்ளுகிறவர். கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிங்கள். யாரை நாம் விசுவாசிக்கிறோம்? யாக்கோபின் வல்லவர், உன் இரட்சகர், உன் மீட்பர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்திலே இருக்கிற பலவந்தம், பராக்கிரமம் செய்கிறவன் உங்களை விட அதிக பலசாலியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை விட பலசாலியாக இருக்க வாய்ப்பில்லை. நம்மை விட இந்த உலகத்தில் இருக்கிற பலவந்தன், இந்த உலகத்தில் இருக்கிற பராக்கிரமம் செய்கிறவர்கள், உலகத்துக்குரியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தரை விட அவர்கள் பராக்கிரமம் இல்லை. தேவன்தான் பராக்கிரமமும் வல்லமையும் உடையவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு தரம் கேட்டேன், 2 தரம் விளம்பினார், வல்லமை தேவனுடையது. The power belongs to God. தேவன் அவர்களை விட பலமாயிருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய சொந்த பலனை சார்ந்திருப்போமானால் நாம் மீட்டு கொள்ளுவது முடியாது. நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் போராடி போராடி சோர்ந்து போனோமே தவிர நாம் வெளியே வந்த பாடில்லை. இன்றைக்கும் அநேகர் சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தங்களை விட பலமான சூழ்நிலைகள், சிறைகள், கட்டுகள், பிரச்சனைகள், இவைகளை நம்முடைய பலத்தினால் மேற்கொள்ள முடியாமல் போராடி போராடி சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், அவர் வல்லமையுள்ளவராய் விடுவிக்க உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி விடுவித்த சூழ்நிலைகள் வேதத்திலே 2 சூழ்நிலைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது வெளியே போயிருந்த நேரம் அமலேக்கியர் அவன் வீட்டாரை கொள்ளையிட்டார்கள். ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. தாவீது வெளியே போய்விட்டு தன் மனிதரோடு திரும்ப வரும்போது அவன் இருந்த பட்டணம் தீக்கொளித்தப்பட்டது. They had robbed everything. கொள்ளையடிக்கப்பட்டு சிறைபிடித்து போய்விட்டார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, தங்களால் இயன்ற மட்டும் அழுதார்கள். They wept. இன்றைக்கும் கண்ணீரின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரிடத்திலே சேர்ந்தான், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். உங்களுக்கும் எனக்கும் திடப்படுத்த ஒருவர் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். ஏதோ ஒன்று கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, ஏதோ உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம், சிறைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கலாம், சிறைப்பட்டு போன உங்கள் கணவன் குடிக்கு, மதுவுக்கு, கஞ்சாவுக்கு சிறைப்பட்டு போன உங்கள் பிள்ளைகள் கெட்ட தீய பழக்கங்களுக்கு சிறைப்பட்டு போயிருக்கலாம். பொல்லாதவருடைய பராக்கிரமத்தினாலே அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மீட்பரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற யாக்கோபின் வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். டேவிட் ரெக்கவர்ட் ஆல். ஒன்றையும் அவன் இழந்து போகவில்லை. கர்த்தருடைய ஆலோசனை காத்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் சொன்னார், என் ஆலோசனையின்படி எழுந்து புறப்பட்டு போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இழந்து போய் சிறைப்பட்ட சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் யாக்கோபின் வல்லவராயிருக்கிற உங்கள் கர்த்தர் மகிமையானவர். ஒருவேளை உங்கள் பதவியை இழந்திருக்கலாம், உங்களுடைய பவரை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் கிட்ட இருந்த பொருட்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்கள் சுதந்திரமாகி உங்கள் பிள்ளைகளை, கணவரை நீங்கள் சிறைப்பட்டு போன நிலைமையிலே கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறவர். தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்ப முடிந்ததானால் அந்த கர்த்தரை நம்புகிற உங்களுக்கும் தேவன் அதை செய்ய வல்லவர். தாவீது செய்த காரியம், தேவனிடத்திலே விசாரித்தான். என்ன செய்யலாம் ஆண்டவரே? நீங்கள் தேவனிடத்திலே விசாரியுங்கள். மனுஷ ஆலோசனைகள் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்யும் என்று சொல்ல முடியாது.
ஆனால் தேவன் ஆலோசனை தருவாரானால் he'll give the right counsel at the right time. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தவறி போன அந்த குமாரனை குறித்து இயேசு ஊமையாய் சொல்லும்போது சொன்னார், அவன் தவறி போய் இரண்டாவது மகன் தூர போய்விட்டான். ஆனால் ஒரு நாள் வந்ததே, அவன் புத்தி அடைந்தான். he came back to his senses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேகர் தடுமாற்றத்தில் இருக்கிறவர்கள். ஐயா, புத்தி தடுமாற்றம், குழப்பத்தில் அநேகர் சிக்குண்டு போய் இருக்கலாம். கர்த்தர் அவர்கள் புத்தியை தெளிய பண்ணி திரும்ப கொண்டு வருகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னோடே வழக்காடவர்களோடே நான் வழக்காடி. ஏசாயா 49 அதிகாரம் 25 வசனத்திலே எழுதியிருக்கிறது, உன்னோடே வழக்காடுகளோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். இன்றைக்கு உங்கள் வழக்கு இருக்கிறது, நீங்கள் அந்த வழக்கை செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடி, ஐ வில் அட்வொகேட் ஃபார் யூ. இன்றைக்கும் அநேக சகோதரிகள் குடிகார கணவரோடு போராடி போராடி நொந்து போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஜெபத்துக்காக என்னிடம் சொல்லும்போது கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வழக்காடு எழுந்திருப்பார். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு யாக்கோபின் வல்லவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இழந்து போனதை மீட்டு கொள்ளுகிற தேவன். இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம் போட்டு இருக்கிறது வேதத்திலே. அது 2 ராஜாக்களின் புத்தகம் 6 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவன் மரத்தை வெட்டுகையில் அவன் இரவலாய் வாங்கி வந்த கோடாரி தண்ணீரிலே விழுந்து விட்டது, உள்ளே மூழ்கி விட்டது. எலிசாவின் தீர்க்கதரிசியிடத்திலே கேட்கிறான், ஐயா, அது இரவலாய் வாங்கினது திரும்ப தர வேண்டுமே. now I lost my possession, என் கையில் இருந்ததை தவறிவிட்டு விட்டேன். தேவனுடைய வல்லமையினால் எலிசா சொல்லுகிறார், எங்கே விழுந்தது? அந்த இடத்தை காண்பிக்கும் போது ஒரு மரத்துண்டை அங்கு போட்டதுமே மூழ்கி போன அந்த கோடாரி மேலே மிதந்ததாக காணப்படுகிறது. மீட்டு கொண்டார். he will bring back the lost possession. கவலைப்படாதிருங்கள், அந்த சர்வ வல்லவர் உங்களோடு இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நீங்கள் இழந்ததை கண்டிப்பாக மீட்டுக் கொள்வீர்கள். பரிசுத்தத்தை மீட்டுக் கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தை மீட்டுக் கொள்வீர்கள். இழந்து போன மகிழ்ச்சியை மீட்டுக் கொள்வீர்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வசனத்தை கேட்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் மேலே இப்பொழுது உம்முடைய வல்லமையான கரம் இறங்கட்டும் அப்பா. யாக்கோபின் வல்லவர், உன் இரட்சகர், உன் என்று எழுதியிருக்கிறதே, அது ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு நீ செய்வேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, கலங்கி போய் நிற்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் தகப்பனே, அது எந்த வியாதியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், பிசாசின் கட்டாய் இருக்கலாம், இப்பொழுது தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். எதை இழந்தோம், எது விடுவிக்கப்படாமல் கிடக்கிறதே என்று கலங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, கட்டப்பட்டு போய் கிடக்கிற அந்த வீட்டை மீட்டுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீர். உமக்கு நன்றி சுவாமி. வாட் எவர் இஸ் their possession, Lord, they have lost, God will help them to recover everything. தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்புகிற, உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருந்து உம்மை நம்புகிற, விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளட்டும். ஒன்றும் இழந்து போவதில்லை. ஒன்றும் கொள்ளையடிக்கப்பட்டு பிசாசினால் அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும், பலப்படுத்தும். இப்பொழுது உம்முடைய வல்லமை அதை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுங்கிற நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். மீட்டுக்கொள்ளும், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.